அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிரிட்டிக். நான் ராம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வர நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லா அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நாம் எதிர்க்கிற நம்மளுடைய விமர்சகர்கள், நான் வைக்கிற விமர்சனம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி, இந்தியாவை ஆளுகின்ற மிகப்பெரிய சக்தி, பெரியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவரால் எதிர்க்கப்பட்ட அந்த சக்திகளை தான் நாம் இப்போ சாமானியனாக இருந்து எதிர்க்கிறோம். இதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பும் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் சீமான் என்கின்ற சைமன் செபாஸ்டியனுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அவங்களுடைய அலுவலகத்தில் இதை கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸை ரொம்ப விமர்சனமாக பண்ணுறாங்க, விமர்சனம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. பிரியாணி போடுறாங்க. மாட்டு பிரியாணியே போடுவாங்களான்னா இல்லை, சிக்கன் பிரியாணி தான் போடுறாங்க. சிக்கன் பிரியாணி போடுறதுனால இப்போ அவன் கறி கஞ்சிக்கெல்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கிறான். மாமா பையன் வேறு ஒரே டென்ஷனாக இருக்கிறான். ஏன்னா பெரியார் என்ன பிடுங்கினாருன்னு கேட்ட மாமா பையன் இன்றைக்கி பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிற அவன் இருக்கிற இந்த நாத்தம்புச்ச நாம் தமிழர் கட்சி நோட்டீஸ் அடித்து போஸ்ட் அடித்து எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. பெரியார் நினைவேந்தல், பெரியார் நினைவு தினம், சமூக நீதி காத்தவர்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கிறானுங்க மானாங்கட்ட பசங்க. அதை பற்றியும் பேசணும். அடுத்தது நம்ம அண்ணியார் சீமானுடைய மனைவி. உடனே நீங்கள் யார் விஜயலட்சுமின்னு கேட்காதீங்க, காமெடி பண்ணாதீங்க. அவங்க தான் இப்போ இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஒரு இனோவா ஹைப்ரிடு ஹை கிராஸ், இது பார்த்திங்கன்னா நார்மல் இனோவாவை விட கிட்டத்தட்ட 7-8 லட்ச ரூபா அதிகம். 35 லட்ச ரூபா வருது காரு. கிட்டத்தட்ட கம்மி ரேட்டு, லோ பட்ஜெட்னு வச்சுட்டிங்கன்னா 30 லட்சம். அதுலேயே டாப் அண்டுனா 35 லட்சம். கண்டிப்பாக டாப் அண்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பாரித்த காசாக இருந்தால் தானே அவங்க பார்த்து போதும்னு நினைப்பாங்க. இது சும்மா திரள் நிதியில் வந்த காசு தானே. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது, எதை வச்சு இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா சீமானோட படம் எந்த படமும் ஓடலை. அது அவரே நிறைய மேடைகளில் அவரே சொல்லியிருக்காரு, என் படம் எதுவுமே ஓடலை அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்படி படமும் ஓடலை, யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இல்லை, எந்த வேலைக்கும் போகிறதில்ல, கட்சியை நடத்துறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மையான கட்சி நடத்துறதுக்கு நிறைய பணம் செலவாகுது. இன்றைக்கி திமுக முதல் கொண்டு மக்கள்கிட்ட பணம் திரட்டே நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கட்சியை அவங்களால மக்கள்கிட்டையும் எம்எல்ஏக்கிட்டையும் எம்பிக்கிட்டையும் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தான் நடத்துகிறாங்க. இது ஒன்றுமே இல்லாத ஒரே ஒரு ஆள் சீமானை வச்சு மட்டுமே இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சியை எல்லா இடத்துலையும் நான் நிறுத்தி விளம்பரம் செஞ்சு மேடை போட்டு பேசி எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு காசு எங்கேருந்து வருது? யார் இந்த முட்டாள்கள்? இவங்களுக்கு காசு கொடுக்குற முட்டாள்கள்லாம் யார்? என்னென்ன இவரை நம்பி என்ன பண்ணுறாங்கன்றது விரிவாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நல்ல ஒரு விஷயம் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சரவணபவன் ஓனரும் அடையார் ஆனந்த பவன் ஓனரும் சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட தமிழ்ச்செல்வன் அவர் ஓனர் அவரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹோட்டல் தொழிலை நாங்கள் எடுத்து நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெரியார். ஏன்னா அப்போல்லாம் இந்த பிராமணால் காஃபே, பிராமணர்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கான ஹோட்டலு அப்படின்லாம் நிறைய இருந்தது. இந்த பவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி சைவம் உணவகம் இவங்க கைக்கு வராமையே தான் இருந்தது. அவங்க மட்டும்தான் நடத்தணும், அவங்க சைவ உணவகம் நடத்தினா தான் சாப்பிடுவோன்ற மாதிரி. இன்றைக்கி சரவண பவனும் ஆனந்த பவனும் அவங்கெல்லாம் பிராமணர்களே கிடையாது, அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த சமூக நீதி போராட்டத்துக்கும் இந்த சம உரிமை போராட்டத்துக்கும் காரணம் பெரியார் தான் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டிகளில் சொன்னதும் உடனே இங்கே ஒருத்தன் புடுங்குன்னு புடுங்கினான். இல்லாத மயிறு பேச்செல்லாம் பேசினா நம்ம மாமா பையன் சாட்டை துருமுருகன். இந்த மாமா பையனுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கணும்.
நீ வந்து ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும். ஒரே ஒரு வார்த்தை நீ என்ன பேசுகிறியோ உன்னுடைய கருத்துகள் ஏதோ அதில் வந்து சரியாக நிற்கணும். அப்படி நிற்கலனாக்கா வந்து உத்தரத்தில் தொங்கணும். கருத்தியல் வந்து மாறி மாறி பேசி அரசியலை வந்து நம்ம செய்யக்கூடாது. மாமா பையன் செய்வது வேசி அரசியல். எங்கே தான் பணம் கொடுக்குறானோ அங்கே போய் படுக்கிற மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியலை தான் மாமா பையன் செஞ்சிட்ருக்கிறான். இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் சொன்னதுக்கு பெரியார் என்ன பிடுங்கினாருன்னு வந்து நீ சொல்லி வீடியோ போட்டில்ல. இன்றைக்கி உங்கள் அண்ணனே வந்து பெரியாரை வந்து புகழ்ந்து போஸ்ட் அடித்து விட்ருக்குறான். நினைவேந்தனம் சமூக நீதி காத்தவர்லாம் போட்டிருக்கிற அந்த போஸ்ட் வேணால் போடுறேன் பாருங்கள். இப்படி போட்டிருக்கிற உங்கள் அண்ணனை நீ என்ன சொல்லுவ? அவன் அப்படி தான், அவன் கிறுக்கு நாய், அவன் ஒரு மென்டலு, அவனுக்கு என்ன வெங்காயமாக தெரியும், இப்படிலாம் வீடியோ போடணுண்டா. நீ தான் பெரியாரை எடுத்து போடுறல்ல, அப்போ உங்கள் அண்ணனையும் எடுத்து போடு. அவனுக்கு அறிவு கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போதை போட்டுக்கிட்டால் எப்படி வேணால் ட்விட்டரில் போடுவான், யாரை வேணால் வந்து புகழ்ந்து பேசுவான், யார் வேணாலும் இறக்கி பேசுவான். அவனுக்கு ஒரு கருத்தில் கிடையாது, ஒரு மசுரும் தெரியாது. இப்படிலாம் போடுங்க. போடுற வீடியோவை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல பெரியார் என்ன பிடிங்கிட்டாரு அப்படின்னு இல்லை கேட்ட. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்க? பெரியாரை தூக்கி கொண்டாட உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பெரியார் என்ன பிடுங்கினாரு, பெரியார் என்ன பேசினார், இப்படியெல்லாம் நீ பேசுகிறதுக்கு தான் பெரியார் பாடுபட்டாருங்கிறதே கூட தெரியாமல் ஒரு அறவேக்காடு அன்னக்காவடிகளாக ஒன்றுமே இல்லாத காசுக்கு மாரடிக்கிற கும்பலாக நீங்கள் செயல்படுறது. அன்னைக்கு பெரியார் வந்து பேசலை, சமூக நீதி சமநீதி எல்லாரும் ஒன்று தான், அது என்ன பார்ப்பனர்களுக்கு மட்டும் எல்லாமும் போய் சேரணும். இப்போ இன்னொரு விஷயம், பார்ப்பனர் பேசுகிறதுனால நம்ம சேனல்லே நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்கன்னு. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பார்ப்பனர்கள் வந்து சமூக நீதி பெரியாரை ஃபாலோ பண்ணுற நிறைய பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து அதில் வந்து ஒரு முன்னோடி, அதுக்கு முன்னாடி இருந்து நம்மளை அதுக்கு ஒரு முன்னோடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவரை ஃபாலோ பண்ண ஒரு மிகப்பெரிய ஆள்னு கூட சொல்லலாம். அவர் வந்து யாருன்னா நம்ம கமலஹாசனுடைய தந்தை. அவர் வந்து பெரியாரிஸ்ட். அவர் வந்து பெரியாரிய கொள்கை எடுத்து பெரியாரிய கொள்கைக்கே ஃபாலோ பண்ண ஆள். அந்த மாதிரி நிறைய பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்கள சொல்லலை, நீங்கள் எல்லாரும் மன வருத்தப்படாதீங்க. நான் பார்ப்பனன் வந்து நீ பிராமணன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நான் பேசினாவே யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் பாதிக்கும். சரி, இந்த டைட்டிலுக்கு வருவோம். இந்த பச்சளை பிடிங்கிங்க, இந்த அஞ்சரை பெட்டிங்க, இந்த அஞ்சரைக்குள்ளே வண்டிங்க, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் மண்டையில் மசாலா இல்லாமல் பெரியாரை திட்டுறீங்க. பெரியார் என்ன சொரியாருன்னு கேட்குறீங்க, கமெண்ட்லலாம் சொரியார்னு போடுறீங்க. இப்போ என்ன மையத்துக்கு பெரியாரை போட்டு நீ போஸ்ட் அடிக்கிற? பெரியாருக்கு உனக்கு ஆகாது. ஒரு படத்தோட ப்ரமோஷனு, அந்த ப்ரமோஷனுக்கு இந்த மானங்கட்ட நாய் சீமானை கூப்பிட்றாங்க. இவன் போய் அங்கே போய் நின்றுட்டு நான் பெரியோரை ஒருபோதும் பேசவில்லை. வாய் அவனுக்கு கூசுமா இல்லை கூசாதா பொய் சொல்கிறதுக்கு? இல்லை ஒரு அரசியல்வாதியோட ஸ்டாண்டர்டு இதுதானா? வாய் கூசாமல் பொய் சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து இவங்கிட்ட தான் கற்றுக்கணும். பெரியாரை நான் ஒருபோதும் பேசியதில்லை, பெரியாரை நான் ஒருபோதும் மதிக்காமல் போனதில்லை. அப்படியே பைத்தியக்காரன். அந்த ஆள் வந்து அந்த கிழவன் வந்து நான் அரசியலில் நிற்கிறேன்னு வெளியே வந்திருந்தா அண்ணாவுக்கு முன்னாடியே வந்து பெரியார் வந்து நம்ம நாட்டை ஆண்டிருப்பார். அவர் அரசியல் கட்சியில் அவர் இருந்திருந்தால் அன்னைக்கு இருந்த பெண்ணியம் ஒடுக்குமுறை, இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆடுற பொம்பளைங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்டம் ஆடுறதுக்கு அன்றைக்கி பெரியார் பாடுபட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெண்கள் வந்து சுதந்திரமாக தன்னுடைய கருத்துக்களை குடும்பங்களில் கூட எடுத்து வைக்கிறதுக்கு பெண்களோட மனைவியோட கருத்தை புருஷன் கேட்கணும் அப்படின்லாம் சரிசமமாக பேசுகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஏன் இன்றைக்கி பெண்கள் வந்து தனி சுதந்திரத்தை தானே பேசுகிறதுக்கு, தனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா நீ போடா, நீ தேவையில்லை, நீ புருஷனே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்னுடைய சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு உதறி தள்ளிக்கிட்டு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தைரியமாக ஒரு தனி பெண்ணாக வாழ்ந்து குழந்தைங்களெல்லாம் வந்து புருஷனை வேணான்னு விட்டுட்டு குடிக்கார புருஷனை கூட தூக்கி போட்டு உழைச்சி சம்பாதிச்சு குழந்தைங்களை காப்பாற்றி ஒரு தைரியமான பெண்ணாக இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான். ஏன்னா பெரியார் தான் சொன்னார், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கடவுள்,
அனைவருக்கும் சமமாக எல்லாம் போய் சேரணும்னு சொன்னார். அதை முடியாதுன்னு தடுத்தான். அப்போ உனக்கு என் கடவுள், உன் கடவுள் எனக்கு கடவுளே இல்லைன்னார். இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பெரியாரை பற்றி முக்கால்வாசி இல்லை, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 90 இல்லை 100% தெரியும். பார்ப்பனனுக்கும் அது தெரியும். ஆனால் பெரியாரை கொள்கையை எடுத்தால் நாம் எதுவும் பேச முடியாது. அந்த கொள்கையை நல்ல கொள்கையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ பெரியாரை நம்ம இறக்கித்தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பத்தையே உருவாக்குறானுங்க. இதில் இவனுங்கெல்லாம் சால்ரா தட்டுறவங்க. நாம் தமிழர் கட்சி, சீமானு, இவனெல்லாம் சால்ரா தட்டுறவன். நீ சைமனாகவே நீ நின்னாலும் நீ தமிழனாக ஏற்கணும். நீ மலையாளியாவே நான் தமிழ் தான் எனக்கு நான் தமிழால் வாழ்கிறேன், தமிழ் தான் எனக்கு எல்லாமே பண்ணுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நீ தமிழராகவே ஏற்போம். இங்கே பல பேர் வெளியில் இப்போ ஜெயலலிதாவை நாங்கள் ஏற்கலையா, ஜெயலலிதாவுக்கு யாரும் ஓட்டு போடலையா, ஏன் அதையும் இதையும் பேசிக்கிட்டு, எம்ஜிஆர் அஇஅதிமுகவை அதிமுகவை ஆரம்பித்தவரே எம்ஜிஆர், அவர் நம்மளுக்கு நல்லது கெட்டது இது செய்யலையா, அவருக்கு நாங்கள் ஓட்டு போடலையா? நீ தமிழ் கடவுள் முருகன், நான் இந்து, எனக்கு இப்படின்னு நீங்கள் அப்போ அப்படி தான் இருக்கணும், இந்துவாக இருந்தால் தான் இந்த ஊரில் ஓட்டு போடுவாங்க, சைமனாக இருந்தால் போட மாட்டாங்கன்னு நீ ஏன் அதை மறைக்கிற? உன்னுடைய அடையாளத்தை நீ ஏன் மறைக்கிற? நீ தான் சொன்ன, தெலுங்குனா நான் தெலுங்குன்னு சொல்லு, தமிழனா நான் தமிழன்னு சொல்லு, கன்னடன்னா கடனன்னு சொல்லு, உன் தாய்க்கு கூட பக்கத்து வீட்டுக்காரனை படுக்க வச்சிருவியான்லாம் கேட்டேன். கொஞ்சம் மாதிரி கொச்ச மாதிரி வேணாம் வார்த்தையெல்லாம் பேசுகிறேன். அதே தான் சொல்கிறேன். நீ கிறித்தவனா கிறித்தவன்னு சொல்லு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது சைமன் கொண்டாடக்கூடாதுன்னு நம்ம சீமான் கொண்டாடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. கொண்டாடிட்டு போட்டோம். சீமான் கொண்டாடுறதை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சமூக நீதியும் எல்லாத்தையும் மதம் எல்லாத்துக்கும் எல்லாரையும் தாண்டினது தான் அன்பு அப்படின்னு ஆன்மீகம், தெளிவான ஆன்மீகத்தை சொன்னவர் யாருன்னா பெரியார். அதுதான் உண்மையான ஆன்மீகம். எந்த கடவுளும் எந்த மதமும் பிற உயிர்களை துன்புறுத்துன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் போய் தொடருங்க. ஆனால் ராமர் பெயரை சொல்லி ராமருடைய பெயரை சொல்லி கற்பழிக்கிறதும், ராமருடைய பெயரை சொல்லி தலித்துகளை வெட்டி கொள்வதும், மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காகவே ராமர் பெயரை சொல்லி பள்ளி மாணவர்களை அடிப்பதும் வேற எங்கேயும் நடக்காது. இந்த கேடுகட்ட இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அப்போ ராமரை நாம் என்ன நினைக்கிறோம்? ராமரையே நாம் வெறுக்கிறோம். பெரியாருடைய பாணியில் நீ சாமி எல்லாருக்கும் இல்லைன்னா எனக்கு சாமி வேண்டாம், ராமர் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் தடியாக இருப்பார், நான் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரைட்டு, எனக்கு ராமர் தேவையில்லை. நம்ம மாமா பையன் ரொம்ப ஓவராக பேசியிருக்கிறான். பெரியார் பிடுங்கிய கருத்து என்ன? பெரியார் என்ன பிடுங்கிட்டார்? பெரியார் பிடுங்கினது தான் இன்றைக்கி தமிழ்நாடு. பெரியார்ன்ற ஒருத்தர் ஒரு பெரிய பிடுங்கி இங்கே இல்லாத போயிட்டான்னா உன்ன மாதிரி பிடுங்கி பேசவே முடியாது. அவர் பிடுங்கு தான் இன்றைக்கி எல்லா பார்ப்பனரோட பேண்ட்டையும் அவுத்தார். சமூக ஒடுக்கத்தை எதிர்த்தவர் பெரியார். இந்த சைமனை செபாஸ்டியனாக மாறி மக்களை ஏமாற்றி என்னென்ன செஞ்சாருங்கிறத தாண்டி நம்மளுக்கு இன்னொரு கருத்தியலான இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சென்னையில் வெள்ளத்தில் எல்லோரும் செத்தாங்கல்ல, ஏகப்பட்ட பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க எப்பயுமே உண்டியல் கொடுக்குறது தான் இவங்களுக்கு வேலை, பிச்சை எடுக்கிறது தான் இவங்களுக்கு வேலையே. நாம் தமிழ் இருக்குது. இந்த உண்டியல் கொடுக்குற பணம் திரள் நிதி எவ்வளோ சேர்ந்துருக்குது அப்படின்னு உடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ காசு வந்திருக்குது என்னன்னு பார்த்து உடனே பொண்டாட்டிக்கு ஒரு இனோவா கார், இவனுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார், அது 50 லட்சம், இது 30 லட்சம். கடந்த 6 மாதத்தில் மட்டும் 80 லட்ச ரூபா விட்டு ஆட்டிருக்கிறான் செலவு. அவன் அவனுடைய உழைப்பு, அவன் சம்பாதிக்கிறான், அவன் கார் வாங்கட்டும், ஆடி வாங்கட்டும், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கட்டும், நம்ம கேட்கக்கூடாதுன்னா கேட்க வந்துக்கலாம். ஆனால் இவன் கட்சி பேரை சொல்லி இந்த டீனேஜ் பசங்களை உசுப்பேற்றி விட்டு அவங்க மண்டையில் ஒரு பெரியாரை ஒரு தப்பான ஆளாக காட்டி இப்படியெல்லாம் அரசியல் பண்ணிவிட்டு திடீர்னு பெரியாரை போஸ்ட் அடித்து ஒட்டுறான்னா நாம் ஏன் அதை கேட்கக்கூடாது? அப்போ பெரியாரை நீங்கள் ஒட்டுறது கேட்கக்கூடாதா அப்படின்ற கேட்குற கேள்விக்கான பதில் இது. நீ பெரியார் என்ன பிடுங்கினாருன்னு கேட்டதுக்கு
நம்ம மாமா பையனை ஒன்றுமே செய்யலை. கரிகஞ்சி கூட ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறான், ஒரு இதில் பெரியார் என்ன பிடுங்கினாருன்னு. பெரியார் என்ன ஒரு பெரிய தலைவரா? நாங்கள் பெரியார் ஏற்கலை, பெரியாரை தமிழனாவே ஏற்கலைன்னா சீமான். இந்த கரிகஞ்சி ஒரு இடத்துல வந்து பெரியார் தெலுங்குன்றான். இவன்லாம் என்னத்த அரசியலை பேசியே, இவங்கெல்லாம் என்னான்னு வந்து அரசியலில் நின்று கொடுமை. அவர் வந்து கன்னட பேசக்கூடிய ஆள். அவர் உடனே வந்து இவங்க அப்படி இவங்க இப்படி, அவர் வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணார் அப்படின்னு இந்த எச்ச பையன்லாம் சொல்லிட்டு திரிவான். வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணாருன்னா, ஏன்டா வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணால் உங்கள் ஒன்னநாட்டம் என்ன விஜயலட்சுமியை தூக்கிட்டு போய் ரேப்பாக பண்ணார்? இன்னொரு விஷயம், சீமான் வந்து பார்த்திங்கன்னா 90% ஈழத்துக்காக போராடக்கூடிய ஆள். பிரபாகரன் இறந்தப்போ அந்த ஈழத்தை வந்து சீமான்கிட்ட தான் கையெழுத்தாருன்னெலாம் சொல்கிறதெல்லாம் எல்லாம் டம்மிங்கிறதுக்கு அருமையான வருது. விஜயலட்சுமி யார் அப்படின்னா, ஒரு ஈழத்தாயின் மகள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, அவங்க அம்மா அங்கே இருந்தால் வந்து இங்கே வந்தாங்க. அந்த அவங்களுக்கு பிறந்தவங்க தான் விஜயலட்சுமி. அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஆஃபீஸில் வச்சு ரேப் பண்ணுறான். அதுக்கப்புறம் மதுரைக்கு கூப்பிட்டு போய் 7 நாள் குஜாலாகிறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்லுது, இப்போ எஃப்ஐஆரில் கொடுத்துருக்குது 7 முறை வந்து நான் கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறேன்னு. 2 முறை 3 முறை கருக்கலைப்பு பண்ணிட்டாவே அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காது. ஒரு பெண்மை அடைகிறது வந்து குழந்தை பிறந்தால் தான். அந்த கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு வாரிசே இல்லாத கொண்டு போய் விட்டுட்டான் சீமான். ஒரு பெண்ணை வந்து சுத்தமாக தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சிட்டான் சீமான். யார்? ஒரு ஈழத்தாயின் மகள். போச்சா? அதே தான். போண்டாமணி பக்கமாக செத்தார் அவர். விடுதலை புலிகள் தான் அவருக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அவர் வந்து ஸ்ரீலங்கன். அவர் ஈழத்துக்காரர், அவர் இலங்கைக்காரர். அவர் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கதறல் வீடியோ ஒன்று போட்டார். எனக்கு வந்து யாரும் இல்லை, என்னுடைய சிகிச்சைக்கு என்கிட்ட பணம் இல்லை, யாராச்சும் கொடுத்து உதவுங்க, என்னுடைய ஃபோன்பே நம்பர் கூகுள் பே நம்பர்லாம் போட்டார். இவன் தான் திரள் நிதி வந்து திரட்டி வச்சுருக்கிறான்ல. உலகமெல்லாம் வந்து எங்கெங்கே ஈழத்து மக்கள் இருக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து எல்லாமே வந்து உண்டியல் குலுக்கி அவங்ககிட்டருந்து போகிற பணத்தை பிடுங்கி வச்சுருக்கிறான்ல. ஒன்றும் தேவையில்லை, ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தாண்ணா. ஓமோட்டு பொண்டாட்டிக்கு 30 லட்ச ரூபா கார் வாங்க தெரியுது. நீ ஏற்கனவே ஒரு இசுசு கார் வாங்கினா, அது நீ எப்படி வாங்கினே தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ வாங்கின 50 லட்ச ரூபா போட்டு வாங்கினா ஃபார்ச்சுனர் காரு வந்து திறநிதியில் வாங்கின காரு தான். அந்த காரு வாங்குறதுக்கெல்லாம் தெரியுது. ஓமோட்டு பொண்டாட்டி அவள் கேட்குறா, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தருவேன் அப்படின்னு திறநிதியிலேருந்து எடுத்து கொடுத்து இன்றைக்கி வந்து வாங்கி கொடுக்குற. அந்த போண்டாமணி குடும்பத்துக்கு அவர் ஈழத்துக்காரர் தானே. ஒன்னன் சொல்லிட்டு போனார்ல, ஈழத்து மக்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. அவருக்கு நீ ஏதாவது பண்ணுறது? 1 ரூபா கொடுக்கல. அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி கதறினார்ல, அதுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறது. பார், தமிழீழத்திலிருந்து வந்து இங்கே ஒரு நடிகராக இருந்து பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாருன்னு அவரை வச்சு நீ வந்து புகழ்ச்சியை தேடிட்டு போயிருந்துருக்கலாமே, அவருக்கு பணம் கொடுத்துருக்கலாமே, நீ அவரை உயிரை காப்பாற்றிருக்கலாமே. மட்டும் பொண்டாட்டிங்கன்னா மட்டும் கார் வாங்கி தரல. இப்படி ஈழத்து மக்களுக்கும் உடனே ஈழத்துக்கு மக்களுக்கு எல்லாமே துரோகம் செய்கிறது தான் சீமானுடைய வேலையை. பொட்டம்மனாவது மயிராவது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலாங்கிறது. எச்சராஜா தான் சொல்லுவான், நான் ஜெயில என் அட்மின்னு போட்டான் அப்படிமா. அந்த மாதிரி இவனம். சரி, 35 லட்சம் வந்து திரள் நிதியில் தான் வாங்கணும். என்ன திரள் நிதி? இதுதான் மேட்ரு. இப்போது கடந்த ஒரு 15-20 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெள்ளம். சென்னையில் வெள்ளம், தென் மாவட்டங்களில் வெள்ளம். இதுக்கு திரட்டின திரள் நிதி ஃபுல்லாக எல்லாம் போகிற எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உண்டியல் கொடுக்குங்க, நாம் தமிழர் கட்சி வந்து நிவாரணப் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தான். அவன் கொடுத்த நிவாரணப் பொருளை நான் பார்த்தேன், வீடியோலாம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். காரி முகர மேலே இல்லை, எது மேலாம் துப்பலாம். ஒரு 8 நாக்கு ஒரு கவர் வாங்கிட்டு போய் 50 பைசாவுக்கு ஒரு கவர் வாங்கிட்டு போய் அந்த கவரில் என்ன ஒரு 1/4 கிலோ அரிசி பிடிக்காது, 100 கிராம் பருப்பு பிடிக்காது. அதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாப்கின் வைக்க முடியாது. 1 கிலோ கவர், 1 கிலோ பிடிக்கிற மாதிரி 1 கிலோ கறி கவரில் அவ்வளோ மாதிரி ப்ளூ கலர் கவர், பாலித்தீன் கவர்.
உடனே எல்லாம் பேசுகிறான், வந்து நெகிழித்தாளை ஒழிக்கணும், நெகிழித்தாளை ஒழிக்கணும். ஆனால் மயிராண்டி, நீ தான் சட்டமாக வந்தால் நீ ஒழிக்கிறேன்னு சொல்கிறில்ல, நீயே நெகிழிக்கு போட்டு கொடுக்குறிய. அவன் அதை யூஸ் பண்ணிட்டு அந்த ஓடுற தண்ணியில் தானே போடுவான். அதை போய் ஒரு இடத்துல அடைச்சிக்குமே. நீ கொடுக்காம உன்னை யார் கொடுக்க சொன்னான்? நீ கொடுக்காமே கூட வந்துருக்கலாம். அப்படி எடுத்து கொடுக்குறான், சும்மா பொசுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒன்றும் எஃபர்ட்லெஸ்ஸாக கொடுக்குறான். மொத்தமே ஒரு 10,000 கூட செலவு பண்ணிக்க மாட்டான். உடனே இந்த மாமா பையன் கறிக்கஞ்சியிட எவ்வளோரா மீதி இருக்குது, ரைட்டு வா போகலாம், அன்றைக்கி வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம். எவனுடைய துன்பத்தில் எவன் பலனடைகிறது? ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு கார் வச்சுருந்தாங்க, அது பத்தாதா உங்களுக்கு? கார் வாங்கினது வந்து திறல்நிதியில் இல்லை, நான் அப்படியெல்லாம் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லு, பகிரங்கமாக சொல்லு. எப்படி கார் வாங்கினேன், உனக்கு ஏது அந்த பணம், எப்படி நீ வந்து கார் வாங்கின சொல்லு. உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ போடுற அந்த காரோட ஃபோட்டோ, இனோவா ஹைப்ரிட் ஹைக்ராஸு இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல், அதை வாங்கி கொடுத்துருக்குறான். இப்போ அவனுக்கு தான் வந்து குண்டியெல்லாம் எரியும். என்னடா இது பெரியார் என்ன பிடுங்கணும்னு கேட்டுட்டோம், இவன் வேற அந்த பைத்தியக்கார பையனை நம்பி நாம் கேட்டுட்டோம். இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக நெட்டிசனுக்கெல்லாம் போட்டு சாவடி பண்ணுங்க, நம்ம யூடியூப் பக்கமே போக முடியாது அப்படின்னு. அப்படி ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் சொல்லு. நான் வேணால் வந்து நான் ஒரு திறல்நிதியை திரட்டி ஒரு நைலான் கயிறு, நல்ல கயிறு வாங்கி தந்து ஒரு அருமையான இடம் சொல்கிறேன், போய் தூக்கு போட்டு தூங்கு. பெரியார் அமைப்புகள், பெரியாருடைய சட்டத்திட்டங்கள், பெரியாருடைய பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் அடிமை. வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களை மாதிரி ரேப் பண்ணிட்டு தெரியலடா அவர், சொத்துக்கு கல்யாணம் மாதிரி. இப்போ இவன் திரள்நிதியில் பொழைக்கிறான். இவங்க தொண்டர்களை வச்சு திரள்நிதியை திரட்டி இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் சொகுசாக குழுன்னு எல்லாமே குளிர்ற அளவுக்கு திரியிறானுங்க. திரள்நிதியிலேயே பொழைக்கிறான் இந்த பரதேசி சீமான். ஆனால் பெரியார் அப்படி இல்லையே. அவர் திரட்ட நிதி எல்லாத்தையும் அந்த திராவிட கழகத்துக்கு எழுதி வச்சார்ல, திராவிட கழகத்தோட சொத்தாக வச்சார்ல அவர். அந்த திராவிட கழகத்தோட சொத்து மணியம்மையாருக்கு தான் போய் சேரணும்னு நினச்சார். மணியம்மையாருக்கு சட்டப்படி வந்து செல்லாது. பெரியார் இறந்துட்டா அந்த சொத்து மணியம்மையாருக்கு போகாது. பெரியாருடைய வேறு ஏதாவது சொந்தங்களுக்கு போய் சேர்ந்துடும். அவங்களுக்கு போகக்கூடாது. இந்த என்னுடைய கருத்தியில் தாங்கி நிற்கிற, எனக்கு வந்து 20-30 வருஷமாக எனக்கு உறுதுணையாக இருக்கிற மணியம்மையாருக்கு தான் இது சொத்துக்கள் போகணும்னு நினச்சார். அந்த காலத்திலே கோடீஸ்வரன். உங்களாட்ட வந்து எங்கேயுமே வந்து கை குலுக்கி பொழைக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் குலுக்கி பணம் சேர்த்துனதெல்லாம் மக்களுக்காக போராடுவதற்கு. நாம் செத்து போயிட்டாலும் அளவு கடந்த பணம் நம்மளுடைய நிதி இருக்கணும். இந்த நிதியை வச்சு நமக்கு வர்ற சந்ததிகள் இந்த போராட்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் பாடுபட்டு பேர் வைக்கிறதுக்கு கூட காசு வாங்கினார். உங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். மணி உண்மையை வந்து இவனுங்க வேறு, இந்த பாப்பாங்கிட்ட வாங்கி முடக்குன்னு குடிக்கிற கும்பலுங்க வேறு, அது வேறு. அவனுங்க வந்து பெரியார் வந்து வளர்த்த பொண்ணையே கட்டிக்க சொன்னார். பெரியார் வந்து பொண்ணுங்களை வந்து ஒருத்தங்கள்கிட்ட படுக்காத 4 பேர்த்திட்ட படுன்னு சொன்னார். இப்படியே போடுறான் கமெண்ட்டில். இப்போ நான் சொல்கிற மாதிரியே போடுறான் கமெண்ட்டில். நீ ஊரெல்லாம் போயிட்டு திரியிற. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே பக்கமாக வந்து எல்லாத்தையும் கற்பழிக்கிறாங்க. ஆனால் ஜட்ஜுப்பா, டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஜட்ஜுப்பா ஒரு பொண்ணு, அது கதறுதுப்பா, என்னை சாக விடுங்க, எனக்கு இதுக்கு மேலே நான் பொழைக்கவே முடியாது அப்படின்னு. அங்கேயும் பாலியல் சீண்டல். அதையும் விடு, இதை கூட விடு. நீ ஜட்ஜை ரேப் பண்ண ட்ரை பண்ணது மிகப்பெரிய விஷயம், அதையும் கூட விடு. மல்யுத்த வீராங்கனை, அவங்க மல்யுத்த வீராங்கனைகளை வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இதில் வச்சு அவங்கள வந்து பாலியல் சீண்டல். போராட்டம் நடந்துச்சு 10 நாளாக. இன்றைக்கி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தான், அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அதில் 2 பேர் வந்து அவங்களுக்கு கொடுத்த மத்திய அரசாங்கம் அவங்க வாங்கின தங்க பதக்கத்துக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த விருதுக திருப்பி கொடுத்துருக்குறாங்க. நாண்டுக்கிட்டு சாவலாம்.
நீங்கள் பெரியார் கல்யாணம் பண்ணதை பற்றி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்க வந்து தன்னுடைய நண்பனோட பொண்ணு 65 பெரியார் இறந்துருப்பார். 65 பெரியார் முடியாத படுத்துட்டு இருந்தப்போ கூடையே இருந்து அவரை காப்பாற்றி அவருக்கு சத்தான உணவுகளை கொடுத்து அதுக்கப்புறம் 30 வருஷம் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் மணியம்மையார். பெரியார் என்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர் நமக்காக மூத்திர சட்டி எடுத்துக்கிட்டு தள்ளாத வயலையும் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் அலைஞ்சப்பையும் அவருக்கான நல்லது கெட்டத்தை செஞ்சு அவர் சமூகத்துக்காக பாடுவதற்கு ஒரு உறுதுணையாக நின்ற பெண் மணியம்மையார். அவங்கள நீங்கள் கொச்சப்படுத்தலடா, ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. பாரதேசி பசங்களா, கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. என்ன செய்ய, இந்த மாதிரியான ஒரு தரமில்லாத ஒரு முட்டாள்தனமான அரசியல்வாதிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. எத்தனையோ அரசியல்வாதிகள், ராமதாஸ் வந்துட்டார், அவரும் பெரியாரை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. இவர் கேப்டன் வந்தார், பெரியாரை யாருமே தொடவே மாட்டாங்க. பெரியார் சமத்துவ நீதி, சமூக நீதி, பெரியாருடைய கருத்துக்களை யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் குத்துறானே, பாப்பாங்கட்ட வாங்கி முடக்குன்னுல குடிச்சுட்டு குத்துறான். அங்கே வாங்கி குடிச்சது தான் உடம்புல ஊறுது, அதனால் குத்துறான். ஆனால் போகிற பக்கமெல்லாம் பணத்தை வந்து கறக்கிறது தான் வேலை. மிகப்பெரிய ஊழல்வாதி. இப்படியெல்லாம் ஒரு ஊழல் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கான ஊழல்வாதி. சீமானை வந்து பர்சனலாக நானே கூப்பிட்டேன். இன்றைக்கி தான் ஒரு சில விஷயங்களை ஓப்பன் பண்ணுறேன். நானே கூப்பிட்டேன் பர்சனலாக வந்து சீமான் வந்து ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக அப்படின்னு நான் ஒரு ஆள் மூலிமா கூப்பிட்டேன். அதுக்கு 5 லட்ச ரூபா கேட்டாங்க, வந்து திறந்து வச்சுட்டு போகிறதுக்கு 5 லட்ச ரூபா. அது இல்லாத அவர் வந்து ஸ்டே பண்ணுறது, அவர் ஒரு நாள் அவருடைய எக்ஸ்பென்சிவ் எல்லாம் பார்த்துக்கணும். அது இல்லாத அவர் கைக்கு 5 லட்சம். இதுவும் அந்த பக்கமாக வரும்போது, சேலத்து பக்கம் வரும்போது, நீங்கள் அப்படி வரும்போது வந்தால் கூட போதும்னு சொன்னதுக்கு கூட இல்லை, முடியாது. ஒவ்வொரு பட விழாவுக்கும் ஒவ்வொரு திரைப்பட விழாவுக்கும் என்னமோ இவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் மாதிரி இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இவனை 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஏலத்தை பற்றி, ஏலத்தில் வாழ்ந்த மக்கள் அதை பற்றி ஒரு கதை, அதை அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு 5 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கிறான். மானங்கட்ட பையன். ஏலத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறேன், நான் அந்த ஏலம் தான் வந்து எனக்கு முக்கியம், ஏலத்து மக்களை நான் வந்து காப்பேன்னு சொல்லி பிரபாகரனுக்கு அடுத்தது பிரபாகரனுடைய வாரிசு. இன்னும் ஒன்று தான் சொல்லலை, எங்கள் அப்பனே பிரபாகரன் தான் அவன் சொல்லலை. இன்னும் விட்டா அவன் சொல்லுவான் பிரபாகரன் தான் உண்மையிலேயே நான் பிரபாகரின் ரத்த வாரிசுன்னு கூட சொல்லுவான். அவனுக்கு என்ன காசு சம்பாதிக்கிறதுக்கு எதை வேணால் சொல்லுவான், அப்பனையே மாத்திரவன் தான். இதை விட வந்து சீமானை வந்து ஒரு இறக்கி ஒரு கேடுகட்டத்தனமாக பேசுகிறதுக்கு யாராலும் முடியாது. இப்போ அதெல்லாம் ஆதாரங்கள், தகுந்த ஆதாரங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எந்த ஆதாரம் இல்லாமல் நாம் எதையுமே வைக்கிறதில்ல. நாம் தமிழர் தொண்டர்கள் தான் யோசிக்கணும். ஏதாவது பிரயோஜனமாக பண்ணுறான்னா, அவன் பொண்டாட்டிக்கு 30 லட்ச ரூபா காரு, அவனுக்கு 50 லட்ச ரூபா காரு, ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, வாங்கிறதுக்கான வழி என்ன? அவனே சொல்கிறான் நான் பிச்சை எடுக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். பிச்சை எடுக்கிறவனுக்கு எதுக்குப்பா 3 லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீடு? 3 லட்ச ரூபா மாதம் எங்கேருந்து வருது அந்த காசு? என்ன வருமானம் இருக்குது 3 லட்ச ரூபாய்க்கு? எல்லாம் போகிறா வசூல். இப்படி பொழைக்கிறதுக்கு போய் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து உண்டை கட்டி வாங்கி திங்கலாம். பெரியாரை இனிமேல் நாம் தமிழர் நினைக்க எந்த ஒரு அருகதையும் மற்ற கட்சி. இதை வந்து பெரியார் இயக்கவாதிகள் கூட வந்து அவர் வந்து பெரியார் எல்லாருக்குமானவர், சீமான் நினைப்பது தவறில்லைன்னு நினச்சா கூட நான் வந்து அதை வந்து ஏற்கவே மாட்டேன். இந்த சேனல் இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீமான் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய முதலாவது கருத்து. அவன் வந்து ஜெயிக்கவே கூடாது. அவன் எப்படி ஜெயிச்சிருவான்? அவனுக்கு வந்து யூடியூப்லேயே தான் அரசியல் நடத்துகிறான், யூடியூப்லேயே தான் கட்சி நடத்துகிறான். ஒரு 4-5 சேனலை வச்சுக்கிட்டு வந்து இதே தான் அவனுக்கு பொழப்பு மசரு. நாம் வந்து ஏற்கனவே நம்மளை சார்ந்து நம்ம மாதிரியே வீடியோ போடுற நிறைய சேனல்கள் இருக்குது. அதோட 10ஓட 11 தான் நாமளும் உள்ளே வரோம். நாம் எல்லாம் இருக்கிற வரைக்கும், நம்மளானா அந்த சேனலுக்கும் நானும் எல்லாம் இருக்கிற வரைக்கும், இவன் வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து உயிர் வாழ முடியாது. கடைசி வரைக்கும் இவன் பிச்சை எடுத்து திரள் நிதினே தான் இவன் வந்து வைத்த வளர்த்தணுமா தவிர
இவனை நம்பி தமிழ்நாட்டோட அரசாங்கத்தை கொடுத்தா இவன் திரள் நிதி திரட்டின மாதிரி அரசாங்கத்தை பணத்தை சுத்தமாக திரட்டிக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஜோராக ஜம்முன்னு வந்து வாழ வச்சுட்டு போயிடுவான். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எனக்காக கடைசி வரை பார்த்த என் அருமை தோழர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம். வணக்கம்.